வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நியூ மாடல்ல பம்கின் பேஸ்கெட் வந்து டியூப் இல்லாம, பீட்ஸ் இல்லாம, அதுக்கப்புறம் ஒயரும் சேர்க்காம ஈஸியா நம்ம பின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது எப்படின்னா, பேஸ்ல வந்து ஆம்லா நாட்ல மேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து நம்ம பம்கின் ஷேப் வரதுக்காக நார்மல் நாட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆம்லா நாட்டும் நார்மல் நாட்டும் போட தெரிஞ்சாலே இந்த கூடையை ஈஸியா பின்னிடலாம். இந்த பர்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த பர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுவும் நியூ மாடல்ல பின் இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு மெஷர்மெண்ட் வந்து 4.5 அடியில 18 ஒயர் கட் பண்ணணும். நம்ம பேஸ்ல வந்து 2 ஒயரா எடுத்து போட போறோம். அதுக்காக நான் சரிசமமா மடிச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ண 2 ஒயர் எடுத்துக்கலாம். 4.5 அடியில கட் பண்ண 2 ஒயர் எடுத்துக்கிறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 5 அடியில ஒயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சிருக்கிற ஒயர்ல அளந்து 1/2 அடி கம்மியா விட்டுக்க போறோம். ஏன்னா நம்ம மேல வந்து ஆம்லா நாட்ல போட்டுட்டு பேஸ்ல அதுக்கப்புறம் நார்மல் நாட்ல போட போறோம். கொஞ்சம் பேஸ் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? நான் உங்களுக்கு ஸ்கேல்ல மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 1/2 அடிக்கு 6 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு போடுங்க. எந்த மாதிரி கூடையா இருந்தாலும் இந்த மாதிரி மடிச்சுட்டு போடுங்க. ரோலோட இருக்க பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்ம மடிச்ச பக்கம் இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி சரிசமமா மடிச்சு வச்சிருக்க 4.5 அடி ஒயர் எடுத்து 2 ஒயர் எடுத்து வச்சுக்கலாம். ஆம்லா நாட் வந்து மேக் பண்ண போறோம். இப்போ ரன்னிங் ஒயர் லூப் மேல இன்ட்டு மாதிரி ஒரு ஒயரை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 3வது இருக்க ஒயர் எடுத்து 2 லூப் மேலையும் போட்டு பிடிச்சிக்கோங்க டைட்டா. அந்த ஒயர்ல லூப் வேண்டாம். இப்போ டைட்டா பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேல வைங்க. பிகினர்ஸ்க்காக சொல்றேன், கேர்ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, பள்ளமா இருக்க பக்கம், ஃபர்ஸ்ட் இருக்க பள்ளமா இருக்க பக்கம், 2வது இருக்க பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்க லூப்ல. அதுக்கடுத்து 3வது இருக்க பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து 2 லூப்லையும் போடுறோம். அவ்வளோதான், நம்ம ஆம்லா நாட் மேக் பண்ணிட்டோம். ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் இருக்கிற ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அப் அண்ட் டவுன் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஆப்போசிட்ல இருக்க ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஆப்போசிட்ல இருக்க ஒயர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பெருசா இருக்கு பாருங்க. பெருசா இருக்க பக்கத்தை தள்ளிட்டு கரெக்டா ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சேர்த்த 2 ஒயரும் கரெக்டா இருக்கான்னு இப்படிதான் பார்க்கணும். நான் ஒயர் வந்து காமிச்சிட்டே இருந்தேன்னா வீடியோ லென்த் ஆயிடும். அதுக்கடுத்து இன்னொரு 2 ஒயர் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன் ரன்னிங் ஒயர் மேல. அதுக்கப்புறம் 3வது இருக்க ஒயரை இந்த 2 லூப் மேலையும் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது இருக்க ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல விடுறேன். அதுக்கப்புறம் 3வது இருக்க பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து 2 லூப்லையும் போடுறோம். ஆம்லா நாட் மேக் பண்ணிட்டோம். மேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்த 2 ஒயர் வந்து பேஸ்ல வந்து எப்பயுமே எல்லா கூடைக்குமே நம்ம வந்து பேஸ்ல அப் அண்ட் டவுன் இல்லாம பார்த்துக்கணும். நெல்லிக்காய் கூடைனாலும் சரி, நார்மல் நாட் கூடைனாலும் சரி, சிவன்கண் நாட் கூடைனாலும் சரி, ஓகேவா? எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும். நான் ஒரு முறை சொல்றேன், எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு முறை சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ லென்த் ஆயிடும். ஏற்கனவே வீடியோ வந்து லென்த்தி வீடியோ தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா ஒயரையுமே நம்ம கட் பண்ண 18 ஒயரையுமே வந்து 4.5 அடியில கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரா எடுத்து 2 ஒயரா ஜாயின் பண்ணணும். மொத்தம் வந்து 9 நாட் வந்து கிடைக்கும் நமக்கு. 2 ஒயரா எடுத்து போட்டுட்டே வந்தோம்னா ரன்னிங் ஒயர்ல 9 நாட் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு முறை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். கட் பண்ண 2 ஒயர்ல ஒரு ஒயரை எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன். 3வது ஒயரை எடுத்து
2 லூப் மேலேயும் போட்டுட்டு பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் மேலே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள விடுறேன். 2வது ஒயர் எடுத்து 2 லூப்லையுமே விடுறோம். நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆம்லா நாட் மேக் பண்ணிட்டோம். நாட்டை டைட் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒயர் சேர்த்துட்டு நம்ம எப்பயுமே செக் பண்ணணும். ரன்னிங் ஒயரில் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண 18 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 9 நாட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ சைடு வந்து விட்டோம் இல்லையா, மெஷர் பண்ணிட்டு அந்த ஒயரை அளந்து விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா சைடு வால் போடுறதுக்காக கட் பண்ணிட்டு அளந்து விட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் தனியாக போகும். அதை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ஒயர் மட்டும் தனியாக போகுது இல்லையா, அந்த ஒயரை விட்டுட்டு இன்டுவாக இருக்கிறதுல மட்டும் நாட் போடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்டுவாக இருக்க ஒயரில் மட்டும் நாட் போடுங்க. நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட்டில் லூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் லைனை. இப்போ ரன்னிங் ஒயர் லூப்பை மடிச்சுட்டு இந்த இன்டூவில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இன்ட்டு மாதிரி இந்த ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கோங்க. நான் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதுக்கப்புறம் பள்ளமாக இருக்க ரன்னிங் ஒயர் லூப்பை எடுத்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் விடுறேன். 2வது இருக்க ஒயர் எடுத்து 2 லூப்லையுமே விடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சைடில் ஒரே ஒரு ஒயர் தனியாக வரும். அந்த ஒயரை மட்டும் விட்டுடணும். சைடு வால் போடுறது அப்போ நம்ம சேர்த்து பின்னிப்போம். ஒவ்வொரு லைன்லையும் ஒரு நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆம்லா நாட்டில் மட்டும் பேஸ் போடுறப்ப இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நாட் மேக் பண்ணதுக்கப்புறம் சைடு விட்ட ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம பேஸில் சைடு வால் போடுறப்ப பின்றப்பையும் சைடு விட்ட ஒயர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கூடை மேலே வளர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இன்டுவாக இருக்கிற ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த அது பக்கத்தில் இருக்க இன்டு ஒயரில் நான் நாட் மேக் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்கெட் வந்து முற்றிலும் நியூ ஐடியாவாக இருக்கும். நீங்கள் வந்து பம்கின் பேஸ்கெட் வந்து ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணி போடுவீங்க இல்லையா, அது கூட தேவையில்லை. இந்த பேஸ்கெட் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் பின்னிடலாம். ஆம்லா நாட் பேஸ் வந்து போட்டுட்டு மேலே ரன்னிங் ஒயரை வச்சு நார்மல் நாட்டில் பின்னிக்கலாம். இப்போ நம்ம நாட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து இன்டுவாக இருக்க ஒயர் எடுத்து போட்டுக்கிட்டே வாங்க. இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ நான் ஒரு லைன் வந்து போட்டுட்டேன் 2வது லைனில். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை விட்டுடணும். நம்ம சைடு விட்ட ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் அப்போ ஒரு ஒயர் தனியாக இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் எண்டிங் அப்பையும் ஒரு ஒயர் வந்து தனியாக இருக்கும். சைடு விட்ட ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ஆம்லா நாட்டுக்கு பேஸ் போட்டுக்கிட்டே போகணும். இப்போது மேலே பாருங்கள், சைடில் ஒரு ஒயர் தனியாக இருக்குது பாருங்கள். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இன்டுவாக இருக்கிறதுல மட்டும் நாட் மேக் பண்ணுங்க. ஒரு நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்டுவாக இருக்கிறதுல மட்டும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஒரு ஒயர் சைடில் தனியாக வரும். அது வந்து சைடு வாலோட நம்ம மேலே பின்னுறப்ப சுற்றி பின்னிக்கலாம். அந்த ஒயரை மட்டும் விட்டுட்டு நாட் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சைடு வால்லையும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு முறையும் செக் பண்ணணும். நம்ம பேஸ் ஃபுல்லாக போட்டு முடிக்கிற வரைக்கும் செக் பண்ணணும். சைடு வாலில் இங்கே பாருங்கள், ஒயர் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்க பக்கத்தில் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இன்டுவாக இருக்க ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் மட்டும்தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். 9 லைனாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம மேலே போட்டுக்கிட்டே வர லைனில் வந்து ஒரு நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆம்லா நாட் பேஸ்கெட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி போடுங்க. ஃபுல்லாக கிளியராக தான் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். சைடில் ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும், இன்டுவாக இல்லாமல். அந்த ஒயரை மட்டும் விட்டுடுங்க.
அதே மாதிரி இந்த பக்கத்துலயும் எண்டுக்கு வரப்ப ஒரு ஒயர் தனியா இருக்கும். லாஸ்ட் நாட் வந்து மேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் எண்டுல பிகினர்ஸ்க்காக. இப்போ லாஸ்ட் இன்டுவா இருக்க ஒயர் எடுத்து நாட் மேக் பண்ணிக்கிறேன். மேக் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு ஒயர் மட்டும் தனியா இருக்கும் பாருங்க, அந்த ஒயரை காட்டுறேன். ஆம்லா நாட்ல வந்து 6 கார்னர் வந்து டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சைட்ல இருக்க ஒயரை வந்து விடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒயர் மட்டும் தனியா இருக்கு. அந்த ஒயரை விட்டுட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த ஒயர்ல நாட் மேக் பண்ணக்கூடாது, ஒரு ஒயர் தான் இருக்கும். அதை வந்து நம்ம விட்டுட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம். இந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கன்ஃபியூஸே ஆகாம ஈஸியா வந்து பேஸ்ல வந்து ஆம்லா நாட்ல மேக் பண்ணிடலாம். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க இன்டுவா இருக்க ஒயர்ல மட்டும் நாட் போடுங்க. இந்த பாருங்க, இன்டுவா இருக்க ஒயர்ல மட்டும் ஒரு ஒரு லைன்ல வந்து ஒரு ஒரு நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம சென்டர் லைன்ல 9 நாட் போட்டோம் இல்லையா, 9 நாட்ல இருந்து மேல 4 லைன் பின்ன போறோம், கீழேயும் 4 லைன் பின்ன போறோம். மொத்தம் 9 லைன் வந்து பேஸ் போட போறோம் ஆம்லா நாட்ல. ஒரு ஒரு நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம சென்டர்ல போட்டது மட்டும்தான் 9 நாட்டா இருக்கும். அதாவது அருங்கோண ஷேப்ல வந்து வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நாட் டைட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இன்டுவா இருக்க ஒயர் எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணிக்கிட்டே வரலாம், அவ்வளவுதான். நம்ம பேஸ்ல சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சைட் வால்லையுமே ஒயர் கரெக்டா இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொரு முறையும் காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியுன்றதுக்காக. இன்டுவா இருக்க ஒயர் வரைக்கும் பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ நான் இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டேன். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பி எப்படி பின்னணுன்றதுக்காக பிகினர்ஸ்க்காக இந்த லைன் போட்டு காட்டுறேன். நம்ம பேஸ்ல இருந்து சென்டர் லைனை பேஸ் பண்ணி கீழே 4 லைனும் மேலே 4 லைனும் பின்ன போகிறோம். பிகினர்ஸ்க்காக இந்த பக்கம் திருப்பி நான் உங்களுக்கு ஒரு முறை போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து கீழே 4 லைனும் மேலே 4 லைனும் பின்னிக்கோங்க. சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க, லூப் கிரியேட் பண்ணிட்டு. இந்த பக்கத்துலையும் பாருங்க ஒரு ஒயரு தனியாக இருக்குது, அந்த ஒயரை விட்டுடுங்க. இன்டுவா இருக்க ஒயரில் மட்டும் நம்ம நாட் மேக் பண்ணுறோம், ஓகேவா. இந்த மாதிரி இன்டுவா இருக்க ஒயரில் நம்ம நாட் போட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இன்டுவா இருக்க ஒயரில் வரைக்கும் தான் நம்ம நாட் போடணும். பேஸில் இது மட்டும் புரிஞ்சா போதும், ஆம்லா நாட்டில் பேஸ் வந்து ஈஸியாக பின்னிடலாம். நம்ம சென்டர் லைன் சேர்க்கும் போது தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ் போட்டுட்டே வர்றப்ப ஒரு ஒரு நாட் வந்து கம்மியாக இருக்கும். சைடு விட்ட ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நான் இந்த பக்கம் திருப்பி எப்படி பின்னணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம மொத்தம் 9 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சென்டர் லைனில் நம்ம 9 நாட் வந்திருக்கோம். சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டிருக்கோம். இப்போ அருங்கோணத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பேஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேஸை சுற்றி நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் வந்து பின்ன போகிறோம். இப்போது நம்ம 6 கார்னரை வந்து டர்ன் பண்ணணும். ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் அதே கலரில் தான் எடுத்திருக்கேன், கோல்டன் கலரில். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இன்டுவா இருக்க பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்டுவா இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க இன்டுவை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க இன்டுவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாட் வந்து லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டுவா இருக்கல ரன்னிங் ஒயரில் லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கலாம். இன்டுவா இருக்க 2வது இன்டு ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு 2 இன்ச்சுக்கு சொருகிறதுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை எடுத்து இன்டு மாதிரி வச்சுக்கிறேன். 2வது இருக்கிற ஒயர் எடுத்து மேலே 2 ஒயருக்கும் மேலே சுற்றிக்கிறேன். ரன்னிங் ஒயர் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் விடுறேன். 2வது இருக்க ஒயர் எடுத்து 2 லூப்லையுமே விடணும்.
கீழே எப்படி நம்ம ஆம்லா நாட்ல மேக் பண்ணோமோ அதே மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். ஆனால் சைடு வாலில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நம்ம ஒயர்ஸ் எதுவும் கட் பண்ணாமல் சேர்க்காம நம்ம பின்ன போகிறோம். பிகினர்ஸ்க்காக, முற்றிலும் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம ஒயர் எதுவும் சேர்க்காம கட் பண்ணாமல் மேக் பண்ண போகிறோம். சைடு வாலில் ஒயர் வந்து இன்ட்டுவாக வராமல் வரும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் மடிச்சுக்கிட்டு நாட் போடுங்க. இன்ட்டுவாக இருக்குது பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க இன்ட்டு ஒயர் எடுத்து முதல் ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அடுத்த நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கிறேன். ரன்னிங் ஒயர் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில், ரெண்டாவது இருக்கிற பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து 2 லூப்லையும் விட்டு நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற நாட்டில் இன்ட்டுவாக இருக்கிறதுல இன்ட்டுவாக போடுங்க. பேஸில் வந்து 2 ஒயரும் வித்தியாசமாக வரும். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த இன்டூவில் இருக்கிறதுலையும் நம்ம நாட் மேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து எப்படி நம்ம கார்னர் டேர்னிங் அப்போ ஒரு பக்கத்தில் வந்து நேராக போகிற ஒயரில் நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. இல்லை, நம்ம பேஸில் மட்டும் 4 கார்னரில் ஒரு ஒயர் வந்து தனியாக வரும். அந்த நாட்டையும் வச்சு தான் போட போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். அதனால நம்ம எந்த ஒயரையும் கட் பண்ணாமல் நம்ம பின்ன போகிறோம். இப்போ 3 நாட் ஒரு பக்கத்தில் பின்னிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த பக்கத்தில் வரும்போது நேராக இருக்கும் பாருங்க ஒயர். இந்த ஒயர் மட்டும் தனியாக இருக்கும், நேராக இருக்கும் பாருங்க. இந்த நேராக இருக்கிற ஒயரில் 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்தில் மட்டும் நம்ம நாட் போடுறப்ப ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வந்து நாட்டோட ஹோல் வந்து கிடைக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருக்கமான பூ கிடைக்கும். இந்த பக்கத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னுலாம் யோசிக்காதீங்க, கரெக்டாக தான் பின்னுறீங்க. இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். இப்போ நேராக இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, ஒரு ஒயர் தனியாக இருக்குது. நேராக இருக்க ஒரு 2 ஒயரை எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணிக்கிறோம். நீங்கள் பேஸில் வந்து போட்டதுக்கப்புறம் எல்லா ஒயரையும் 2 இருக்க ஒயர் எடுத்து நாட் மேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு வரிசைக்கு மட்டும்தான் ஒரு பக்கத்தில் வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறம் 2வது வரிசைக்கெல்லாம் இன்ட்டுவாகவே ஒயர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து எப்பயும் போல் ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் இன்ட்டுவாக ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரியே போட்டுக்கலாம். நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நேராக போகிற ஒயர் தான் வரும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு பக்கத்தில் நாட்டோட ஹோல் வந்து மாறாது, ஒரு பக்கத்தில் வந்து நாட்டோட ஹோல் மாறும். 2 ஒயர் இருக்கு பாருங்க. இப்போ இந்த 2 ஒயர் எடுத்து ஒரே ஆம்லா நாட்டில் வர 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணுறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எல்லா ஒயர்ஸ்லையுமே நாட் போட்டிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ரன்னிங் ஒயரை வச்சு மேலே கூடைய வளர்க்குறப்ப எல்லா பக்கத்துலேயும் நாட் வந்து எல்லா ஒயரையும் மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் ஒரு ஒயர் மட்டும் இருக்குது, இன்ட்டுவா ஒயர் வரலை அப்படின்னு யோசிக்காதுங்க. அந்த சிவன்கண் நாட்டில் பேஸில் வந்து சைடு வால் மட்டும் ஹோல் வந்து மாறும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் 6 பக்கம் கார்னர் டர்ன் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் பிடிச்சு போட்டுட்டே வந்தால் ஒரு பக்கத்தில் இருக்கிற நாட்டோட ஹோல் வந்து டைமண்ட் மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து அந்த ஆம்லா நாட்டில் பூ நெருக்கமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பாருங்கள், இன்ட்டுவாகவே ஒயர் வருது. அந்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். 3வது கார்னர் டர்ன் பண்ணுறோம். இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நாட்டை கலட்டிட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்டுவாகவே வரும். நீங்கள் பிகினர்ஸ் ஆனீங்கன்னா இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. தப்பாக போட்டுட்டோமோன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் எல்லா ஒயரையும் எடுத்து ஆம்லா நாட் மேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த லைனில் வந்து மாறிடும். ஒரு கார்னர் 2 கார்னர் வந்து டர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம 3வது கார்னர் டர்ன் பண்ணி ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். அதுக்கடுத்து இன்ட்டுவாக இருக்கும் பாருங்கள். இந்த பக்கத்தில் இன்ட்டுவாக இருக்க ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் இன்ட்டுவா வர்றதுல அதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. நேராக ஒயர் வந்து தனியாக ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்க ஒரு பக்கத்தில் வரும். அந்த பக்கத்தில் வந்து
அதே ஆம்லா நாட்ல இருக்க 2 ஒயர் எடுத்து நாட் மேக் பண்ணிக்கோங்க ஆம்லா நாட்ல. இப்ப இந்த பக்கத்துல பாருங்க, நேரா ஒயர் வருது. இந்த பக்கத்துல கார்னர்ல பாருங்க, நேரா இருக்கு பாருங்க ஒயர். 2 ஒயர் இருக்கு பாருங்க, இன்டுவா வராம நேரா இருக்கு. ஒரு ஒயர் தனியா வருது பாருங்க. நேரா இருக்க ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நீங்க எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம 2 ஒயரா எடுத்து ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு சுத்து ஃபுல்லா போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். எந்த பக்கத்துல தான் இன்டுவா வராம நார்மலா டைமண்ட் ஷேப்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. நம்ம 2 ஒயரா எடுத்து போட்டதுல மட்டும் டைமண்ட் ஷேப்புக்கு வந்திருக்கும். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்டுவா எடுத்து போடுறதுல நம்ம ஆம்லா நாட்ல வந்து 4 பக்கத்துலயும் 6 பக்கத்துலயும் நாட்டோட ஹோல் வரும் இல்லையா, முக்கோணம் ஷேப்ல அது மாதிரி வந்திருக்கும். நான் உங்களுக்கு பேஸ் புரியணுன்றதுக்காக ஃபுல்லாவே காமிச்சிருக்கேன். பேஸ் ஃபுல்லாவே ஒரு லைன் ஃபுல்லா சுத்தி கொண்டு வரத ஃபுல்லாவே காமிச்சிருப்பேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு டவுட் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், தப்பா வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்றதுக்காக தான் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாவுமே நம்ம போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டைமண்ட் ஷேப்ல வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்க டைமண்ட் ஷேப்ல இருக்கு. இந்த பக்கத்துல வந்து இன்டுவாவே வரும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 6 பக்கத்துலயுமே நான் கார்னர் டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு 2-3 நாட் அளவுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் வந்து டவுட் படுவீங்க, அதை வந்து கிளியர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். இந்த பக்கத்துல இன்டுவா வர்றதுல இன்டுவா போடுங்க. அதுக்கப்புறம் தனியா வர்றதுல 2 ஒயரா பிடிச்சு போடுங்க, கரெக்டா வரும். இப்போ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நேரா போற ஒயர் வரும். 3 கார்னர் டர்ன் பண்ணப்ப நேரா போற ஒயர் வரும். 3 பக்கத்துல வந்து நார்மலாவே வரும். இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லா ஒரு லைன் ஃபுல்லாவே நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்டதுக்கு அப்புறம் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும்னு பார்க்கலாம். லாஸ்ட் நாட் வந்து மேக் பண்றேன். இன்டுவா வர்றதுல லாஸ்ட் நாட் மேக் பண்ணிட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடலாம். இந்த பேஸ்கெட் வந்து பிகினர்ஸ் கூட போட்டுடலாம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து ஃபினிஷ் பண்ணி போட்டிருப்போம். ஏன்னா இந்த ஐடியா வந்து யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறோம். கீழ்பக்கமா இருந்து மேல் பக்கமா லூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒயரையுமே இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த லூப்பை பிடிச்சி இழுத்து லூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லூப் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க லூப்ல விட்டுட்டு மேல் பக்கமா போற ஒயர், அடுத்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விடுங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து 2வது லூப்லையும் அந்த ரன்னிங் ஒயரை போட்டுட்டு மேல் பக்கமா போற ஒயர், அடுத்த ஒயர் எடுத்து நாட் போட்டு மேலே பக்கம் போற ஒயர் எடுத்து இழுத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து சொருகி விட்டுக்கலாம். நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலைன்னா பேஸ்கெட் வந்து ஈவனா ஃபினிஷிங்கா கிடைக்காது. எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னு தெரியாத அளவுக்கு இருந்தாதான் பேஸ்கெட் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த பேஸ்கெட் வந்து நியூ ஐடியால ட்ரை பண்ணியிருக்கேன். பிகினர்ஸா இருந்தாலும் நீங்க போட்டுடலாம், ஈஸியா மேக் பண்ணிடலாம். பம்கின் ஷேப்புக்கு நம்ம ஒயரும் சேர்க்கல, பீட்ஸும் சேர்க்கல, அதுக்கப்புறம் டியூபும் சேர்க்கல. ஆம்லா நாட்ல பேஸ் ஃபுல்லா போட்டுட்டு 3 லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். போட்டதுக்கு அப்புறம் மேல ஒயர் இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வர போறோம். இப்ப ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல போகுது இல்லையா, இந்த ஒயரை விட்டுடணும். இன்டுவா இருக்க ஒயர்ல அடுத்து இன்டுவா இருக்குல்ல, அந்த ஒயர்ல வந்து நாட் மேக் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்டுல இருக்க முதல் ஒயர் எடுத்து மேல இன்டு மாதிரி வச்சுக்கிறேன். 3வது ஒயர் எடுத்து மேல
சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தில் ரன்னிங் ஒயர் வச்சுருக்கோம். 2 லூப்லேயும் 2 நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட் பேஸில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நடுவில் வந்து கிளியராக சொல்ல முடியலை. அடுத்தடுத்து வீடியோ வந்து பார்க்கணும் இல்லையா, டைம் ஆகிடும். ஏற்கனவே லென்த்தி வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறப்ப இப்போ பின்னணும்னா எல்லா ஒயருமே இன்ட்டுவாக வரும், கரெக்டாக வரும். ஒரு லைன் பேஸில் போடுற கார்னர் டர்னிங் அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசமாக வருமே தவிர, இப்போ நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா ரன்னிங் ஒயரை வச்சு கரெக்டாக இன்ட்டுவாக வரும். அந்த ஒயர் எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணிகிட்டே வரலாம். ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிகிட்டே வரலாம். பிக்னஸ்க்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இன்னொரு முறை ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து இன்ட்டுவாக வரதுல நம்ம நாட் மேக் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு லைன் சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு முறை ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம் 2வது லைனில். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஒயரையும் லூப்பை வந்து லூஸ் பண்ணி மேல் பக்கமாக இழுத்துக்கிறேன். 2 லூப்பையும் லூஸ் பண்ணி இழுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு லூப்பில் விடுறேன் ரன்னிங் ஒயர் லூப்பை. மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விடுங்க. அதுக்கடுத்து 2வது இருக்கிற லூப்பில் மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து விடுங்க. லூப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விடுங்க. மேல் பக்கமாக போகிற ஒயரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட்டு டைட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏணிப்படி முடிச்சு போடுறது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வீடியோவை ஒரு முறை பார்த்துட்டு கூட தள்ளிட்டு மறுபடியும் பாருங்கள். இந்த பக்கமாக போகிற ஒயரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு படி மாதிரி வரும். இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்க இன்ட்டுவாக இருக்க ஒயர்லேயே நம்ம நாட் போடணும். இந்த ஒயர் இன்ட்டுவாக இருக்கு இல்லையா கிராஸில், அந்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3வது லைனும் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக போகிறோம். 3வது லைனே நாட் மேக் பண்ணிக்கோங்க. நாட்டை டைட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இன்ட்டுவாக இருக்க ஒயர் எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். நான் சொன்னேன்னா வீடியோ லென்த் ஆகிடும், அதுக்காக ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ 3வது லைனே இன்ட்டுவாக இருக்க ஒயரை நம்ம போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருக போகிறேன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த கோல்டன் கலர் ஒயர் வந்து தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஒயரை சொருகினதுக்கப்புறம் மேலே வந்து ரெட் கலர் ஒயரை வச்சு நான் வந்து நார்மல் நாட் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டில் மேக் பண்ணாமல் அடுத்த பக்கத்தை திருப்பிட்டு நீங்கள் போடுங்க. எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நார்மல் நாட் தான் போட போகிறோம். ஒரு ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து வச்சுட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நார்மல் நாட் மேக் பண்ண போகிறோம். நார்மல் நாட்டில் 7 வருஷம் வந்து பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு சொருகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயர் ஒரு ஒயரே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மல் நாட் வந்து போட்டுட்டு வாங்க. ஒரு லைன் ஃபுல்லாக வந்து அன்இவனாக தான் இருக்கும். 4-5 வருஷம் போடுற வரைக்கும் அன்இவனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பம்கின் ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஒரு ஒயரையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக வந்து இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வாங்க. கரெக்டாக நம்ம எல்லா ஒயர்லையும் போட்டிருக்கோமான்னு ஒரு லைன் ஃபுல்லாக ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காட்டுறேன். வீடியோ வந்து லென்த் ஆகிடக்கூடாது இல்லையா. நார்மல் நாட் தான் போடுறேன், அதனால நார்மல் நாட் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். எல்லா பக்கத்துலையும் பாருங்க, வளைஞ்சிக்கிட்டு ஈவன் இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லா பக்கத்துலையும் ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு இருக்குது. நம்ம 4-5 லைன் பின்னினதுக்கப்புறம் தான் அந்த பம்கின் ஷேப்பே வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாமல் இருக்கணும்னா ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் ஈவனாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை மேல் பக்கமாக லூஸ் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயரில் லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த நான் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க லூப்பை இந்த ரெட் கலர் ஒயரை விடுறேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒயர் இருக்கு இல்லையா, அது பிரிஞ்சு வந்துடும்.
அதுக்காக டைட்டாக பிடிச்சிட்டு மேல் பக்கமாக போகிற ஒயரை டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின் பக்கமாக பிடிச்சி இழுங்க. இப்போ நம்ம 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை வந்து சொருகி விட்டுருங்க. அப்பப்போ சொருகிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் சொருகணும்னா பேஸ்கெட்டை திருப்பிட்டு தான் சொருகணும். உங்களுக்கு அப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் நாட்டில் சொருகி விட்டுக்கிறேன். கீழே இருக்க நாட்டில் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்கெட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் பின்னிடலாம். பிக்னஸ்ஸு நம்ம டியூபும் சேர்க்க தேவையில்லை, டியூப் வாங்கவும் தேவையில்லை, அதுக்கப்புறம் பீட்ஸும் சேர்க்க தேவையில்லை, ஒயரும் கட் பண்ணி மெஷர் பண்ணி சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரி 2 ரோல் 3 ரோல் கூட எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்ச விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒயரில் நம்ம நாட் மேக் பண்ணிக்கிறோம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நார்மல் நாட் தான் போடுறோம். நான் இதே மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு 2-3 லைன் அளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நாட்டை டைட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம எல்லா ஒயர்ஸ்லையுமே நம்ம பின்னிட்டு வந்துட்டோம். பேஸில் வந்து நம்ம ரெட் கலர் ஒயர் சேர்த்து நம்ம நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து எந்த பக்கத்துலேயும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒயரை வந்து போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்கெட்டில் வந்து பர்ஃபெக்டான பம்கின் ஷேப் வந்து கிடைக்கும். நீங்கள் பிக்னஸ் ஆனீங்கன்னா கூட ஆம்லா நாட் வந்து உங்களுக்கு மேக் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம ஈஸியாக வந்து பம்கின் பேஸ்கெட், பூஜா பேஸ்கெட் பின்னிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பூஜா பேஸ்கெட் வந்து போட்டிருப்பேன். பம்கின் பேஸ்கெட்டு ஒயர்ஸ் வந்து கலர் கலராக சேர்த்த மாதிரி. அந்த பேஸ்கெட்டோட வீடியோ லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஓரளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். பம்கின் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒயர் வந்து போட்டு 5-7 லைன் வந்து போட்டுட்ருக்கேன். 7ஆவது லைன் போட்டதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 7 லைன் போட்டதுக்கப்புறம் இது பார்க்க ஒரு பம்கின் ஷேப்க்கு வந்துருச்சு. ஒரு பூஜா கூட நம்ம அர்ச்சனை பை இருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். 7 லைன் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயர்ஸுமே சின்னதாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறது வந்து இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறது வந்து ஆம்லா நாட் போட்டு குறுக்க போகிறோம். மேலே அந்த பம்கின் ஷேப்பை கொண்டு வர போகிறோம் பர்ஃபெக்டாக. இப்போ ரன்னிங் ஒயர் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு 2 ஒயராக எடுத்து ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணுங்கள். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயர் லூப் மேலே 3ஆவது இருக்க ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் விடுங்க. 2ஆவது இருக்க ஒயர் எடுத்து 2 லூப்லையும் விட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த வரிசையில் நம்ம வந்து நாட் போடுறப்ப கொஞ்சம் லூஸ் விழுந்துட்டே வரும். ரன்னிங் ஒயரை நல்லா டைட் பண்ணி நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நான் இந்த பேஸ்கெட்டில் வந்து ஒரே ஒரு லைன் தான் போட போகிறேன். ஏன்னா ஒயர்ஸ் வந்து ஒரு பக்கத்தில் பெருசாக இருக்கும், ஒரு பக்கத்தில் ஆம்லா நாட்டில் வந்து சின்னதாயிடும். நான் இந்த பேஸ்கெட்டில் வந்து இந்த ஒரு லைன் வரைக்கும் தான் ஆம்லா நாட் வந்து போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு மேலே வந்து கிராஸில் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். நீங்கள் வந்து ஒயரை இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 அடி 6 அடி அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா மேலே வந்து இன்னுமுமே 2 லைன், கீழே எப்படி பேஸில் வந்து 3 லைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி 3 லைன் போட்டுட்டு கூட இன்ட்டு மாதிரி ஒயரை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் 2 ரோலில் வந்து பம்கின் பேஸ்கெட் நம்ம எப்படி மேக் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த பேஸ்கெட்டையும் நம்ம போட்டு பார்க்கலாம். அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒயரை வந்து டைட் பண்ணி நாட் போட்டுக்கிட்டே வாங்க. ரன்னிங் ஒயரை மட்டும் டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு லூஸ் விழுகும். நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரன்னிங் ஒயரை மட்டும் டைட் பண்ணுங்கள். அந்த பர்ஃபெக்ட் பம்கின் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஆம்லா நாட்லே போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா பக்கத்துலையும் இருக்கிற 2 ஒயரை எடுத்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சும் போடணும். இப்போ நான் ஏணிப்படி முடிச்சும் போட்டுட்டு இந்த பாருங்க எல்லா பக்கத்துலையும் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுல் மாதிரி ஆயிடுச்சு.
ரன்னிங் ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். உங்ககிட்ட ஒயர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இன்னொரு லைன் பின்னிட்டு மேலே இன்டூவாக பின்னிட்டு கூட மடிச்சுக்கலாம். என்கிட்ட வந்து ஒயர் வந்து இந்த அளவுக்கு தான் கரெக்டாக வந்துச்சு. நான் ஒரு பூஜா பேஸ்கெட் மேக் பண்ணுற அளவுக்கு தான் ஒயர் கட் பண்ணியிருந்தேன். அதனால இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு சொருகினதுக்கப்புறம் ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் நம்ம இன்டூவாக நாட் வந்து மேக் பண்ணிட்டு மடித்து சொருவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இன்டூவாக கிராஸாக போகிற ஒயர் எடுத்து இன்டூவாக மடித்து நார்மல் கிராஸ் நாட் வந்து மேக் பண்ணிக்கிறோம். இப்போ இன்டூவாக நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இருக்க இன்டூவாக இருக்க ஒயர் எடுத்து நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்துலையுமே போட்டுட்டு வரணும். இந்த சுத்து ஃபுல்லாமே வந்து நம்ம இப்படி தான் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வரிசையை மடித்து சொருக போகிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஐடியாவில் ட்ரை பண்ணுறோம். இந்த பக்கத்தில் பாருங்கள் ஒயர் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அடுத்த பக்கத்தில் வந்து ஒயர் சின்னதாக இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் கொஞ்சம் ஒயர்ஸ் வந்து வேஸ்ட் தான் ஆகும். இப்போ நம்ம எல்லா பக்கத்துலேயும் இன்டூவாக இருக்கிறதுல நாட் மேக் பண்ணிவிட்டு கிராஸ் நாட் வந்து மேக் பண்ணிவிட்டு ஒயரை எப்படி மடக்கி சொருகணும்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடக்கி சொருக போகிறோம். நமக்கு பர்ஃபெக்டான ஒரு பம்கின் பவுல் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இது அப்படியே ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆம்லா நாட்டை விட்டுட்டு கீழே இருக்கு இல்லையா நார்மல் நாட்டில் கிராஸாக இருக்க ஒயரை நார்மல் நாட்டில் நேராக சொருக போகிறோம் ஒயர் இருக்கிற வரைக்கும். அப்போ தான் பேஸ்கெட் வந்து பம்கின் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களால் எவ்வளோ சொருக முடியுமோ அவ்வளோ வரைக்கும் சொருகிட்டு ஒயரை ஒட்ட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பேஸ்கெட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஒரு 2 ஒயர் சொருகி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி எல்லா பக்கத்துலேயும் நான் சொருகிட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லாக சொருகிட்டு எப்படி போடுறது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பம்கின் பவுல் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் ஃபிஷ் டெயில் ஹேண்டில் தான் போட போகிறேன். அந்த ஹேண்டில் மேக்கிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான பம்கின் பேஸ்கெட் கிடைக்கும். நம்ம பேஸில் வந்து ஆம்லா நாட்டில் போட்டுட்டு 3 லைன் வந்து ஆம்லா நாட்லேயே ரன்னிங் வச்சு பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நார்மல் நாட்டில் மேக் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டான பம்கின் ஷேப் வந்து அப்படியே நம்ம எந்த ஒயரையும் ஜாயின் பண்ணாமலே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஐடியா வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பேஸ்கெட்க்கு ஹேண்டில் வந்து ஃபிஷ் டெயில் ஹேண்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2 டைமில் வந்து போட்டு காமிச்சிருப்பேன். அது வந்து வெறும் சிங்கிள் கலரில் போட்டிருப்பேன். இந்த பேஸ்கெட் மேக் பண்ணது வந்து 2 கலரில் மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.